வணக்கம் டிபிகே டாக்ஸ். லட்சுமி சீரியலில் கௌரி அவங்கள கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கௌரியா லட்சுமி சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் நித்யா. 1985 குரங்கு மனசுன்ற சீரியல் மூலயமா முதல் முறையாக சீரியல் உலகத்தில் அறிமுகமாக வராங்க நித்யா. அவங்க 80s 90s எல்லா ரசிகர்களுக்குமே நித்யா அவங்கள நல்லாவே தெரியும். இவங்களோட அப்பா ஒரு நாடக மேடை நடிகர். இதனாலேயே இவங்க 3 வயசுலேருந்தே நாடக மேடையில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்டெல்லா காலேஜ்லேயும் படிச்சிருக்காங்க. மலையாளத்தில் தான் முதல் முறையாக இவங்க அறிமுகம் வராங்க. குருதிக்களம்ன்ற படத்து மூலயமா அறிமுகமான இவங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பாலச்சந்தர் திரைப்படங்கள் பல திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. இதே போல் அவங்களோட நாடகங்கள்லேயுமே இவங்க நடிச்சிருக்காங்க. நல்ல குணச்சித்திர கதாபாத்திரங்கள்னால் அது நித்யா அவங்க சூப்பராக நடிப்பாங்கன்னே சொல்லலாம். இவங்க கிட்டத்தட்ட 300-400 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம பலருமே ரசித்து பார்த்த தாவணி கனவுகள் திரைப்படத்தில் பாக்யராஜ் அவங்களோட தங்கை கதாபாத்திரத்தில் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. இதே போல் ரேகா, லதா, நிசாந்தி, ஐஸ்வர்யா, கஸ்தூரி, மீனாட்சி, ரேணுகான்னு எல்லா நடிகைகளுக்குமே டப்பிங் கொடுக்குறவங்க இவங்க தான். 90s திரைப்படங்கள் ரோஜா, மீனா உட்பட எல்லோருக்குமே டப்பிங் கொடுத்தது நம்ம நித்யா அவங்க தான். டப்பிங்லேயுமே ஒரு மிகச்சிறந்த கலைஞர் தான் நித்யா அவங்க. சினிமாவில் 100-200 திரைப்படங்கள் நடித்தவங்கள பார்த்துருப்பீங்க. ஆனால் சீரியல்லையே 100க்கும் மேற்பட்ட சீரியல்களில் நடித்தவங்க தான் நம்ம நித்யா அவங்க. இவங்க மர்மதேசம் சீரியலில் ஆரம்பித்து அலைகள் பல சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. 90s 20ஸ்னு எல்லா சீரியல்கள்லேயுமே இவங்க குணச்சித்திர கதாபாத்திரங்களில் கலக்கியிருக்காங்க. இப்போது கரண்ட்டாக இவங்க லக்ஷ்மி சீரியலில் கௌரி கதாபாத்திரத்துலேயும், அயலி சீரியலில் பத்மா கதாபாத்திரத்துலேயும் நடிச்சிட்ருக்காங்க. கேமராமேன் ரவீந்தர் அவர்களை தான் நித்யா அவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சுருக்காங்க. இவங்களோட நடிப்பு லட்சுமி சீரியலில் கௌரி கதாபாத்திரம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிபிகே டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.